எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னைக்கு கதை சொன்னவர் கதையில நாம ஒருத்தரோட கதையை கேட்க போறதில்ல, 2 பேரோட கதையை கேட்க போறோம். என்னது குழப்பமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சரி, கதையை கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியும். நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு தான் மனைவி கிட்ட கூறி வருத்தப்பட்டான் ஒரு விறகு வெட்டி. கட்ட விரல் அளவுல ஒரு பிள்ளை இருந்தா கூட போதுமே, அதுக்கு கூட நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டா அவனோட மனைவி. கவலை வேண்டாம், கட்டை விரல் அளவிலே உங்களுக்கு ஓர் பிள்ளை கிடைப்பான் அப்படின்னு அப்போ ஒரு அசரீரி கேட்டுது. அசரீரி, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்களா? சபாஷ். அடுத்த வினாடியே அம்மா அம்மா அப்பா அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சான். 2 பேரும் குரல் வந்த திசைய பார்த்தாங்க. கட்டவிரல் அளவுல ஒரு பையன் தரையில நின்னுட்டு இருந்தான். உடனே அம்மா கீழே குனிஞ்சு அவனை தூக்கிக்கிட்டாங்க. உள்ளங்கையில வச்சுக்கிட்டு கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோட மகிழ்ச்சிக்கும் அளவே இல்ல. அந்த பையனுக்கு டாம்னு பேர் வச்சாங்க. கட்டவிரல் அளவுல அவன் இருந்ததுனால டாம் தம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. டாம் ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தான். தினமும் அப்பாவோட அவனும் குதிரை வண்டியில ஏறிக்கிட்டு காட்டுக்கு போவான். அப்பாவுக்கு ஒத்தாசையா தன்னால முடிஞ்சதையெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணுவான். ஒரு நாள் விறகு வெட்டியோட குதிரை வண்டி மட்டும் தனியா காட்டை நோக்கி போறத 2 வழிப்போக்கர்கள் பார்த்தாங்க. அப்போ ஹே ஹே, வலது பக்கம் போ, இடது பக்கம் போ அப்படின்னு யாரோ சொல்றது கேட்டுது. வண்டியில யாருமே இல்லையே, யார் சத்தம் போடுறது அப்படின்னு அவங்க ஆச்சரியத்தோட வண்டிய பின்தொடர்ந்தாங்க. வண்டி காட்ட அடைஞ்சதும் அதோ அப்பா, நில்லு நில்லு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. உடனே குதிரையும் நின்னுடுச்சு. விறகு வெட்டி வண்டி கிட்ட ஓடி வந்தான். குதிரையோட காதுக்குள்ள இருந்த டாம் அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு கீழே இறங்கினான். அந்த சிறிய உருவத்தை பார்த்த வழிப்போக்கர்கள், இவனை விலைக்கு வாங்கி ஊர் ஊரா கொண்டு போய் வேடிக்கை காட்டினா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விறகு வெட்டிக்கிட்ட பையனை விலை பேசினாங்க. விறகு வெட்டி அதுக்கு சம்மதிக்கல. அப்போ டாம் விறகு வெட்டியோட கால் வழியா காதுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு, யோசிக்காதப்பா, நான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன், சரின்னு சொல்லு அப்படின்னு ரகசியமா சொன்னான். கடைசியில விறகு வெட்டியும் சம்மதிச்சான். நிறைய பணத்தை கொடுத்து டாம வாங்கிக்கிட்டு போனாங்க அந்த வழிப்போக்கர்கள். போற வழியில டாம் அவங்க ஒருத்தனோட குல்லா விளிம்புல உட்காந்துக்கிட்டு போனான். கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டான். வழி முழுக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனான். ராத்திரி வந்ததும் அசதியா இருக்கு, கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னான். அவனை கீழே இறக்கி விட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் அங்கிருந்த ஒரு எலி வளைக்குள்ள சத்தம் போடாம புகுந்து மறைஞ்சுக்கிட்டான். வழிப்போக்கர்கள் 2 பேரும் தேடுன்னு தேடினாங்க. ரொம்ப நேரம் தேடியும் கிடைக்காததுனால அலுத்து போய் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதும் டாம் வெளியில வந்தான். ஒரு நத்த ஓடு வழியில கிடந்தது. அதுல படுத்து தூங்கலான்னு நினைச்சு அது மேல ஏறினான். அப்போ அந்த வழியா 2 திருடர்கள் பேசிக்கிட்டே போறத கேட்டான். அந்த பிரபு பணம் வச்சிருக்கிற அறைக்குள்ள நுழையறதே கஷ்டம், இரும்பு கம்பியில போட்டிருக்காரு, உள்ள நுழைஞ்சு எப்படி திடுறது அப்படின்னா ஒருத்தன். கவலை வேணாம், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னான் டாம். ஐயோ, யாரு அப்படின்னு பயந்து போய் கத்துனாங்க அந்த திருடர்கள். நன்னா கீழே குனிஞ்சு என்ன நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னான் டாம். 2 பேரும் குனிஞ்சு உத்து பார்த்தாங்க. உடனே அவங்களுக்கு ஒரே ஆனந்தம். கம்பி வழியா இவனை உள்ள அனுப்பி வைக்கலாம், உள்ள இருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் இவன் எடுத்து எடுத்து தருவான் அப்படின்னு நினைச்சு அவனை தூக்கிக்கிட்டு நேரா பிரபு வீட்டுக்கு போனாங்க. கம்பி வழியா டாம உள்ள அனுப்புனாங்க. உள்ள போனதும் டாம் திருடர்களுக்கு உதவி பண்ணல, ஒரே அடியா கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டான். கூச்சலை கேட்டு வீட்ல இருந்த எல்லாரும் எழுந்தாங்க. விளக்கை ஏத்திக்கிட்டு அறைக்குள்ள ஓடி வந்தாங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட அந்த திருடர்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தலை தெறிக்க ஓடிட்டாங்க. டாமும் மெதுவா நழுவி பின்பக்கம் இருந்த தோட்டத்துக்கு போனான். அங்க இருந்த வைக்கோல் போர்ல ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. டாம் வைக்கோல் போர்ல படுத்து நல்லா தூங்குனான். ரொம்ப நேரம் ஆனதும் கண்ணை முழிச்சு பார்த்தான். சுத்தி ஒரே இருட்டு. மூச்சு திணறிச்சு அவனுக்கு. எங்க இருக்கோங்கிறது அவனுக்கு புரியவே இல்ல. பாவம், வைக்கோல் போர்ல படுத்திருந்த அவனை அப்படியே வைக்கோலோட கொண்டு வந்து பசுவுக்கு போட்டுட்டா அந்த வீட்டு வேலைக்காரி. நல்ல வேளையா அந்த பசுவோட பல்லுல அவன் அகப்படாம நேரா வயத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டான். உள்ள இருந்த அவன் மேல மேல வைக்கோல் வந்து விழுறத பார்த்தான். ரொம்ப இடம் இல்லாம நெருக்கம் அதிகமாச்சு. உடனே போதும் போதும், நிறுத்து நிறுத்து அப்படின்னு கத்துனான். பால் கறக்க வந்த வேலைக்காரி பசு பேசுதுன்னு நினைச்சு பயந்துட்டா. பதறி அடிச்சுக்கிட்டு எஜமானர்கிட்ட ஓடினான். விஷயத்தை கேட்ட எஜமானர் நேர்ல வந்து பார்த்தாரு.
அப்பவும் நிறுத்து நிறுத்துங்கிற குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவர், இனி இந்த பசுவை வச்சிருந்தா ஆபத்து. யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. உடனே இதை கொன்னுடுங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. அதே மாதிரியே வேலைக்காரங்களும் பசுவை கொன்னாங்களா? பசுவோட குடலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த டாம் வெளியில வரத்துக்குள்ள அங்க வந்த ஒரு ஓநாய் லபக்குன்னு அந்த குடலோட அவனோட சேர்த்து முழுங்கிடுச்சு. ஓநாயோட வயித்துக்குள்ள இருந்த டாம் மூளையில ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அவன், ஓநாயாரி, உமக்கு அருமையான ஒரு விருந்து காத்திருக்கு அப்படின்னு சொன்னான். எங்க? அப்படின்னு கேட்டுச்சு ஓநாய். டாம் தன்னோட வீட்டு அடையாளத்தை சொல்லி, அங்க போனா வகை வகையான பண்டம் பட்சணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் ஓநாய் அவனோட வீட்டை நோக்கி ஓடுச்சு. அப்போ ராத்திரி நேரம். வீட்டோட பின்பக்க கதவுல ஒரு ஓட்டை இருந்தது. அது வழியா ஓநாய் உள்ள புகுந்துச்சு. அங்க இருந்த ஆகாரத்தை வயிறு முட்டை தின்னுச்சு. அப்புறம் வெளியே வர பாத்துது. நல்லா சாப்பிட்டு வயிறு உப்பி இருந்ததுனால ஓநாயால அந்த கதவுல இருந்த ஓட்டை வழியா வெளியில வர முடியல. அந்த சமயம் பார்த்து டாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். அப்பா அப்பா ஓடி வாப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கத்தினான். சத்தத்தை கேட்ட விறகு வெட்டியும் அவனோட மனைவியும் எழுந்து ஓடி வந்தாங்க. ஓநாய பார்த்ததும், இது என்ன? ஓநாய் பேசுதே. அப்படின்னா விறகு வெட்டி. இல்லப்பா, சத்தம் போடுறது நான் தான்ப்பா, உங்க மகன் டாம்பா. ஓநாய் வயித்துக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னான் டாம். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட விறகு வெட்டி உடனே மூலையில இருந்த தடிய கையால எடுத்தான். ஓநாயோட தலையில ஓங்கி ஒரு அடி போட்டான். அப்புறமா பக்குவமா ஓநாயோட உடலுக்குள்ள இருந்து டாம லாவகமா வெளியில எடுத்தான். என் கண்ணே, உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவனை அன்போட தூக்கி ஆசையா முத்தமிட்டாங்க அவனோட அம்மா. டாம் தான் செஞ்ச வீரதீர செயல்களையெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தினான். இந்த கதைய ஒரு காலத்துல ஜெர்மனி நாட்டுல இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் கேட்டு கேட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆனா இப்போவோ உலகத்துல இருக்கிற பல தேசத்து குழந்தைங்களும் இத படிச்சும் கேட்டும் பரவசம் அடைஞ்சு வராங்க. இந்த கதையையும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான கதைகளையும் உலகத்துக்கு தந்தது யாரு தெரியுமா? ஒருத்தர் இல்ல, கூட பிறந்த 2 பேர். அந்த 2 பேரும் இந்த கதைகளை அவங்களாவே கற்பனை செஞ்சு எழுதல. பரம்பரை பரம்பரையா ஜெர்மனி நாட்டுல வழங்கி வந்த கதைகளைத்தான் திரட்டி கொடுத்தாங்க. ஊர் ஊரா போய் வீடு வீடா ஏறி கேட்டு திரட்டப்பட்ட கதைகள் தான் இது. அந்த 2 பேர்ல மூத்தவர் பேரு ஜேக்கப் கிரிம், சின்னவர் பேரு வில்ஹெம் கிரிம். 2 பேருக்கும் ஒரு வயசுதான் வித்தியாசம். 1785 பெரியவரும் 1786 சின்னவரும் ஜெர்மனில பிறந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்களோட அப்பா இறந்துட்டாரு. குழந்தைங்களை காப்பாத்த அவங்க அம்மாவால முடியல. ஆனாலும் அவங்க அப்பாவோட 2வது மனைவி கொஞ்சம் வசதியா வாழ்ந்து வந்ததுனால அவங்க அதிகமா கஷ்டப்படல. 2 பேரையும் படிக்க வச்சு காப்பாத்துனாங்க. 2 பேரும் ஆரம்பத்துல ஒரே பள்ளியில சேர்ந்தாங்க, ஒன்னாவே படிச்சாங்க. ஒரே பல்கலைக்கழகத்துல பட்டமும் வாங்கினாங்க. அப்புறம் அதே பல்கலைக்கழகத்துல 2 பேரும் ஆசிரியராவும் வேலை பண்ணாங்க. ஆரம்ப காலத்துல அவங்க மாணவர்களுக்கு ஏற்ற பாட புத்தகங்களை எழுதி வந்தாங்க. அப்புறம் சொற்களோட வரலாறு பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க. அத பத்தி கூட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்களோட புகழ எது நிலைநாட்டுச்சுன்னா அவங்க திரட்டின நாடோடி கதைகள் தான். ஜேக்கப் ரொம்ப உற்சாகம் உள்ளவர், பழமையில ரொம்ப பற்று கொண்டவர். அவர் கிராமமா போய் அங்க இருந்த வயசானவங்க கிட்ட கேட்டு பல கதைகளை சேகரிச்சாரு. சின்னவரான வில்ஹெம் அந்த கதைகளை உயிருள்ள நடையில எழுத ஆரம்பிச்சாரு. அழகா எழுதுற ஆற்றல் அவருக்கு அதிகமா இருந்தது. ரொம்ப மெதுவா தான் அவர் எழுதுவாரு. ஏன்னா எந்தெந்த சொற்களை எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 தடவையா யோசிச்சுதான் அவர் எழுதுவாரு. ஆனா ஜேக்கப் அவருக்கு நேர் மாறானவர் இந்த விஷயத்துல. பேனாவை கையில அவர் புடிச்சுட்டா அது நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அடிச்சு எழுதுறத திரும்ப படிச்சு பாக்குறதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜேக்கப் பார்க்க நல்லா இருப்பாரு. நோயற்ற வாழ்வும் அவருக்கு இருந்துச்சு. நாள் முழுக்க ஓயாம வேலை பண்ணுவாரு. ஆனா வில்ஹெம் ரொம்ப மெல்லிசா இருப்பாரு. சின்ன வயசுல அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம நிறைய நாள் படுக்கையிலேயே இருந்ததுனால அவர் எப்பவுமே பலவீனமாவே இருப்பார். உருவத்துல மாறுதல் இருந்தாலும் உள்ளத்துல அவங்க மாறுபட்டிருக்கல, லட்சியத்துல அவங்க மாறுபட்டிருக்கல. 2 பேரும் ஒரே நோக்கோட ஒன்னு சேர்ந்து 1859 வரைக்கும் பணி புரிஞ்சாங்க. வில்ஹெம் அந்த ஆண்டுல இறந்துட்டார். அவரோட பிரிவால ஜேக்கப் ரொம்ப வேதனைப்பட்டாரு. வலது கை ஒடிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் தொடர்ந்து 4 ஆண்டுகள் அதே பணியில ஈடுபட்டாரு. 1863 அவரும் காலமானாரு. அவங்களோட பூத உடல் அழிஞ்சாலும் புகழ் உடம்ப அழியாம வச்சிருக்கிறது அவங்க அரும்பாடுபட்டு திரட்டி தந்த கதைகள் தான். கிரிம்ஸ் ஃபேரி டேல்ஸ்
அப்படின்னா உலகத்துல யாருக்கு தான் தெரியாது. அவங்களோட இடைவிடாத உழைப்புக்கும் முயற்சிக்கும் சான்றா இன்னைக்கும் அந்த கதைகள் இருக்கு. கிரிம் சகோதரர்கள் முயற்சி எடுத்திருக்கலனா அந்த கதைங்களோட கதி என்ன ஆயிருக்குமோ. ஆரம்பத்துல ஜெர்மன் மொழியில அவங்களால எழுதப்பட்ட அந்த கதைகள் சீக்கிரமே ஆங்கிலத்திலயும் வெளிவந்துச்சு. இங்கிலாந்துலயும் அமெரிக்காவிலையும் அந்த கதைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அப்புறம் உலகத்துல பல பாகங்கள்லயும் பல மொழிகள்லயும் பல வகை படங்களோட பல பதிப்புகள் வெளிவர ஆரம்பிச்சுது. இன்னைக்கு ஆண்டர்சன் கதைகளுக்கு இருக்கிற மதிப்பு. ஆண்டர்சன் யாருன்னு ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா? இல்லையா? அடடா, மறந்துட்டீங்களா? சரி, கதை சொன்னவர் கதையோட கதை யார பத்தி ஞாபகம் இல்லையா? சரி, திரும்ப போய் கேளுங்க. ஞாபகம் இருக்கா? சபாஷ். நான் சொன்ன மாதிரி ஆண்டர்சன் கதைகளுக்கு இருக்கிற மதிப்பு கிரிம்ஸ் கதைகளுக்கும் இன்னைக்கு இருக்கு. ஆண்டர்சன் கதைகளை விரும்பி படிக்கிறது மாதிரியே கிரிம்ஸ் கதைகளையும் ஆவலா படிச்சு சந்தோஷப்படுறாங்க குழந்தைங்க. குழந்தைங்கள மகிழ்விக்கிற இலக்கிய செல்வத்தை உலகுக்கு கொடுத்த இந்த சகோதரர்களை நம்மளால மறக்க முடியுமா? பெரியவங்க மறந்தாலும் மறக்கலாம், குழந்தைங்களால எந்த காலத்திலயும் மறக்க முடியாது. குழந்தைங்களா, இதோட கதை சொன்னவர் கதை தொகுப்புல இருக்கிற கதைகள் முடிவடைஞ்சது. குழந்தைங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா? கிட்டத்தட்ட கடந்த 3 மாசமா 12 எழுத்தாளர்களோட கதைகளை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா இந்த தொகுப்பை எழுதுனது யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சபாஷ், அழ வள்ளியப்பா. அழ வள்ளியப்பாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அழ வள்ளியப்பா 1922ல புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ராயவரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தாரு. அவரோட அப்பா பேரு அழகப்ப செட்டியார், அம்மா பேரு உமையாளாச்சி. அவரோட 13வது வயசுல அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சாராம். அவர் முதல்ல வேலைக்கு போகும்போது அவர் ஒரு பொருளாளரா தான் சேர்ந்தாராம். பொருளாளர் அப்படின்னா என்னன்னு உங்க அப்பா அம்மாவை கேளுங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்தியன் வங்கியில காரைக்குடி வட்டார மேலாளரா இருந்து ஓய்வு பெற்றார். இந்திய வங்கியோட அனுமதியோட ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்ச தென்மொழி புத்தக ட்ரஸ்டோட குழந்தை புத்தக சிறப்பு அலுவலரா 1957லேருந்து 1962 வரைக்கும் பணிபுரிஞ்சார். அவர் பொறுப்பாசிரியரா பல பத்திரிகைகளுக்கு இருந்திருக்காரு. அந்த பத்திரிகைகளோட பேர் சொல்லட்டுமா? பாலர் மலர், டமாரம், சங்கு, பூஞ்சோலை, இந்த மாதிரி புத்தகங்களுக்கு. நான் சின்ன வயசுல இருந்தபோது கல்கி நிறுவனம் வெளியிட்ட ஒரு சிறுவர்களுக்கான இதழ் இருந்தது. அதோட பேர் என்ன தெரியுமா? கோகுலம். உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, அவங்களுக்கும் இது ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. இந்த கோகுலம் இதழோட பொறுப்பாசிரியரா 1983லேருந்து 1989 வரைக்கும் நம்ம அழ வள்ளியப்பா வேலை பண்ணார். குழந்தை எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை 1950வது வருஷம் நிறுவினார். குழந்தை இலக்கிய மாநாடுகள் சென்னையில நடத்தியிருக்காரு, தெரியுமா குழந்தைங்களா? கிட்டத்தட்ட 6 மாநாடு சென்னையிலையும், 7வது மாநாட காரைக்குடியிலையும், 8வது மாநாட கோவையிலையும் நடத்தியிருக்காரு. நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்காரு, நிறைய இலக்கிய பணிகள் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 22 பாடல் தொகுப்புகள், 8 கதை தொகுப்புகள், 3 நாவல்கள், 7 மொழிபெயர்த்த நூல்கள், 4 தொகுத்த நூல்கள், 18 பிற நூல்கள்னு எழுதியிருக்காரு. நிறைய பரிசும் வாங்கியிருக்காரு குழந்தைங்களா. மத்திய அரசோட பரிசு, தமிழக அரசோட பரிசுன்னு அவரு நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. குழந்தை இலக்கியத்துல இவ்வளோ பாடுபட்டு உழைச்ச அழ வள்ளியப்பாவுக்கு குழந்தை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் கிடைச்சதுல எந்த ஆச்சரியமும் இல்ல, சரிதானே? எனக்கு என்ன சந்தோஷம்னா, சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் மூலமா அழ வள்ளியப்பா எழுதின கதைகளை மட்டும் கேட்காம உங்களால அழ வள்ளியப்பாவை பத்தியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி குழந்தைங்களா, அடுத்து என்ன பண்ணலாம் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்லன்னு நான் இப்ப யோசிக்க போறேன். அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.